ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம முருங்கைப்பூ வச்சு முருங்கைப்பூ பொரியல் முட்டை போட்டு எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்த்துடலாம். அது கொஞ்சம் முருங்கைப்பூ எடுத்துக்கோங்க, கொஞ்சம் வெங்காயம், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா இதை எடுத்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், கறிவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அலசி எடுத்து முருங்கைப்பூ சேர்த்துக்கலாம். நான் முருங்கைப்பூ கூடயே கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வரட்டுங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா அது சுருங்கி போயிருக்குங்க. நல்லா இப்போ வெந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 4 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை கவுச்சி வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா இது நம்ம கை விடாமல் கிண்டினே இருந்தோம்னா அடியும் பிடிக்காதுங்க. நல்லா உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு வந்துடுங்க. நல்லா இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.